எங்கள் அம்மா அப்பாவுக்கு அடிபட்டு உடம்பே முடியாது, எப்படியோ பிரச்சனை தீர்ந்துருட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம். மாதிரி ஒரு பெரியவர் இருக்கார், போய் பார்க்கலாமே அப்படின்னா அங்கே போய் பார்த்தா அது ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும், யாருமே இல்லை. பச்சை கலர் துண்டு, இடுப்பில் ஒரு பச்சை கலர் வேஷ்டி, அப்படியே அன்போடு சிரிக்கிற ஆனந்தா அப்படின்னு. நாம் எங்கடா நம்ம பேரை சொன்னோம், நாம் இப்போ தானடா முதல் தடவை வந்திருக்கோம், தோணுமா இல்லையா அவங்களுக்கு? ஆனந்து, ஏம்மா வாமா, எங்கள் அம்மா பேரை சொல்கிறாரு, அப்பா பேரை. எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, உட்காருங்கன்னு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஆச்சரியம். பக்கத்தில் ஒரு குடும்பம் வருது, பெரிய படகுக்காரு, துபாயிலேருந்து வந்திருக்காங்களாம். சொல்கிறாங்க, சாமி 10-15 வருஷம் முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்போ தான் வந்தேன், உங்களை நினச்ச உடனே வாழ்க்கையில் முன்னேறிட்டேன்னு ஒரு பணப்பொட்டியை அப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க. கட்டுக்கட்டாக நோட்டு. நான் மறுபடியும் பண்ணிட்டேன், சரி கட்டுக்கட்டாக நோட்டு, நம்ம பழைய ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்திருக்கோம், அங்கே உக்காருடா அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு. எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாரு, அவனை நிற்க வச்சிட்டார். உனக்கு நாகதோஷம் இருக்குது, வெள்ளியில் நாகத்தை வாங்கி அதை பூஜை பண்ணினார். சாமி பணம் இருந்தால் நான் இருக்கு உங்ககிட்ட கதை கேட்க வர போகிறேன், கரெக்டா? இதுதானே நீ மனசில் நினச்சேன்னார். அட, மனசில் நினைக்கிறதெல்லாம் சொல்கிறாரியா, அடுத்த பையன் வருமா வராதா? சொல்கிறார், நேராக உன் வீட்டுக்கு போகிற, உன்னை பார்க்க குமார் அப்படின்னு ஒருத்தன் வருவான், பேரை சொல்கிறார். அவன் போன பிரிவில் எனக்கு சிஷியன், சரி அவனுக்கு இந்த பிரிவில் என்னை மறந்து போயிடுச்சு. அவன் வந்த உடனே நீ ஒரு தொகையை ஃபீஸாக சொல்லு, உனக்கு அந்த ஃபீஸை தருவான், அந்த ஃபீஸை வாங்கிட்டு நீ கோயிலுக்கு போயிட்டு வந்துடு அப்படின்னார். ஒருத்தன் சைக்கிளை மிதிச்சுட்டு வரார். சார் நான் தான் சார்னார். யாருப்பா? என் பேர் குமார் சார், எனக்கு ஒரு பர்டிகுலர் பிரச்சனையை தீர்த்து தரணும்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். ஐயா, அதை பற்றி நான் படித்ததே இல்லை, எனக்கு இது எப்படி தீர்க்கணும்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் தான் சரி பண்ணுவீங்களா? சரி, ஒரு பெரிய ஒரு சொன்ன தொகையை கேட்டு வைப்போம், எப்படி நமக்கு தரமாட்டாருன்னு. வந்தவர் தன் பேக்கெட்டிலிருந்து அந்த தொகையை எடுத்து தந்து விட்டார். கிளிமுகத்துடன் இருப்பவர் கேட்டதை தருபவர். உண்மையை சொல்லணும்னா கேட்டதையெல்லாம் தருவார், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதால் உங்களுக்கும் தந்து விடுவார். அவ்வளோ கருணை, கிருஷ்ணன் மேலே அவ்வளோ பக்தி. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு ஒரு 10 தடவை சொல்லி பாருங்களேன், உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு மிராக்கிள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓம் நமோ சுகதேவாய நமகன்னு சொல்லி பாருங்கள், சந்தோஷம் பெருக துவங்கிவிடும். திருவோண நட்சத்திரத்திலே தயிர் சாத அன்னதானம் செய்துவிட்டால் வாரி வழங்குவான் சுகர். அதாவது சுகரை பற்றி சொல்லும்போது எனக்கே பார்த்தீங்களா அப்படி ஒரு ஜோஷ் வந்துடுது. காரணம் என்னென்னா, அதில் பலனடைந்தவன், நீங்களும் பலன் அடைய வேண்டும் என்று நினைப்பவன். ஒன்றும் இல்லை, 1 லைன் மந்திரம், ஓம் நமோ சுகதேவாய நமக. எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பாருங்கள். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். ஒரு காலகட்டத்தில் அப்படியே ரீவைண்ட் பண்ணிக்கிறீங்க, ஒரு 25 வருஷம் முன்னாடி ரீவைண்ட் பண்ணிக்கோங்களேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு அடிபட்டு உடம்பே முடியாது, எப்படியோ பிரச்சனை தீர்ந்துருட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம். அப்போது டி நகரில் தான் இருந்தார். சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பெரியவர் இருக்கார், போய் பார்க்கலாமே அப்படின்னா அங்கே போய் பார்த்தா அது ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும், யாருமே இல்லை. அவர் வந்தால் தாங்க வருவாருங்க அப்படின்னாங்க. சரி, வந்தால் தான் வருவாரா, பரவாயில்ல அப்படின்னு அந்த படிக்கட்டில் ஏறும்போது ஒருவர் வருகிறார். ஒரு 45 இருக்கும், அப்போ அவருக்கு 45 வயசு இருக்கும். அப்போது வந்துட்டு பார்க்குறோம், பச்சை கலர் துண்டு, இடுப்பில் ஒரு பச்சை கலர் வேஷ்டி, அப்படியே அன்போடு சிரிக்கிற. அவரே நடக்க முடியல, 2 பேர் தூக்கிட்டு வராங்க. நம்ம எப்போவுமே குருவை அவங்கள உருவத்தை வச்சோ அவங்களோட ஹெல்த்தை வச்சோலாம் எடை போடக்கூடாது. ஆனால் கலியுகத்தில் அப்படி தான் நடக்கும். என்னடா இது, இவருக்கே 2 பேர் தேவைப்படுதுன்னு. ஆனால் அந்த மாதிரி தான் இருந்தார். வந்த உடனே சிரிச்சுட்டு கேட்குறார், ஆனந்தா அப்படின்னு. நாம் எங்கடா நம்ம பேரை சொன்னோம், நாம் இப்போ தானடா முதல் தடவை வந்திருக்கோம், தோணுமா இல்லையா அவங்களுக்கு? ஆனந்து, ஏம்மா வாமா, எங்கள் அம்மா பேரை சொல்கிறாரு, அப்பா பேரை. எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, உட்காருங்கன்னு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஆச்சரியம். ஒரு புதுசாக ஒருத்தரை போய் பார்க்குறோம், நம்ம பேரை கேட்கணும், நாம் பேரை சொல்லணும், அப்புறம் நம்ம பிரச்சனையை சொல்லி ஒரு 2 நிமிஷம் அழணும், அப்புறம் அவங்க ஆறுதல் சொல்லணும், இன்னும் பிரச்சனை தீரலையும் நம்ம புலம்பணும். இது ஒரு சீக்வன்ஸு. இது ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து உட்காரு, உங்ககிட்ட ஒன்றும் இருக்காது, நானே ஒரு பழத்தையும் தரேன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உட்கார சொல்லிட்டார். பக்கத்தில் ஒரு குடும்பம் வருது, பெரிய படகுக்காரு, துபாயிலேருந்து வந்திருக்காங்களாம். சொல்கிறாங்க, சாமி 10-15 வருஷம் முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்போ தான் வந்தேன், உங்களை நினச்ச உடனே வாழ்க்கையில் முன்னேறிட்டேன்னு ஒரு பணப்பொட்டியை அப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க. கட்டுக்கட்டாக நோட்டு. நான் மறுபடியும் பண்ணிட்டேன், சரி கட்டுக்கட்டாக நோட்டு,
நம்ம பழைய ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்திருக்கோம், அங்கே உக்காருடா அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாரு. அவனை நிற்க வச்சிட்டார். அப்போ தான் குமார் குருஜி அப்படின்னு அவரை பார்க்குறேன். உடனே சொன்னார், 2 கேசட் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னார். கேசட் இல்லைங்க, அந்த காலத்தில் அந்த சுருள் கேசட் இருக்குன்னு தெரியுமா, பேசின நாடியில். இவர் பாட்டுக்கு பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதையே இவரே ஒரு கேசட்டை போட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சொல்லிகிட்டே இருக்கார். சொல்லிட்டு சொல்கிறாரு, சரி உனக்கு நாகதோஷம் இருக்குது, வெள்ளியில் நாகத்தை வாங்கி அதை பூஜை பண்ணினார். சாமி பணம் இருந்தால் நான் இருக்கு உங்ககிட்ட கதை கேட்க வர போகிறேன், கரெக்டா? இதுதானே நீ மனசில் நினச்சேன்னார். அட, மனசில் நினைக்கிறதெல்லாம் சொல்கிறாரியா, அடுத்த பையன் வருமா வராதா சொல்கிறார். நேராக உன் வீட்டுக்கு போகிற. அப்போ தான் நான் என்னுடைய ஆடிட்டர் ஆஃபீஸ்லாம் ஆரம்பிச்சிது. உன்னை பார்க்க குமார் அப்படின்னு ஒருத்தன் வருவான். பேரை சொல்கிறார். அவன் போன பிரிவில் எனக்கு சிஷியன். சரி, அவனுக்கு இந்த பிரிவில் என்னை மறந்து போயிடுச்சு. அவன் வந்த உடனே நீ ஒரு தொகையை ஃபீஸாக சொல்லு, உனக்கு அந்த ஃபீஸை தருவான், அந்த ஃபீஸை வாங்கிட்டு நீ கோயிலுக்கு போயிட்டு வந்துடு அப்படின்னார். குமார் வாழ்க்கையை பற்றி சொல்கிறாரு, என் வாழ்க்கையை பற்றி சொல்கிறாரு. இவன் குமார்ன்றவனை பார்த்ததே கூட கிடையாது. நான் சரி சாமின்னு கிளம்பி இவர் ஏதோ சொல்கிறாரு, அடுத்த தடவை வரும்போது நீ நல்ல வண்டியில் தான் வருவ அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டார். நேராக போகிறேன். ஒரு மந்திரத்தையும் கொடுத்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே வா, இத்தனை மணிட்டு இத்தனை மணிக்குள்ளே காத்தால் சொல்லணும், இதெல்லாம் சொல்லிட்டார். என்னையா யாருன்னே தெரியாது, ஒரு மந்திர புக்கை கொடுக்குறாரு, காத்தால் மந்திரத்தை சொல்லுன்றாரு, பேரையும் சொல்லிட்டாரு, பிரச்சனையும் சொல்லிட்டாரு, நமக்கு வேலையே வைக்கலையே அப்படின்னு. அப்புறம் கூட இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, சார் அவருக்கு உடம்பு சரியில்லை. ஒருவேளை உடம்பு சரியில்லைன்றதுனால ஏதோ சொல்லிட்டாரோ. கிளம்பிட்டேன். நேராக வரோம். வந்தோடனே அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு அம்மா அப்பா பட்ஜெட் போட்டுட்ருக்காங்க. நான் என்னடா இது ஆஃபீஸை திறந்துட்டோம், கிளைண்ட்டே வரலையேன்னு நான் கவலையில் இருக்கேன். ஒருத்தன் சைக்கிளை மிதிச்சுட்டு வரார். சார் நான் தான் சார்னார். யாருப்பா? என் பேர் குமார் சார், எனக்கு ஒரு பர்டிகுலர் பிரச்சனையை தீர்த்து தரணும்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். ஐயா அதை பற்றி நான் படித்ததே இல்லை, எனக்கு இது எப்படி தீர்க்கணும்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் தான் சரி பண்ணுவீங்களா? சரி, ஒரு பெரிய ஒரு சொன்ன தொகையை கேட்டு வைப்போம், எப்படி நமக்கு தரமாட்டாருன்னு. வந்தவர் தன் பேக்கெட்டிலிருந்து அந்த தொகையை எடுத்து தந்து விட்டார். நீங்கள் சரியாக செய்யலைன்னாலும் பரவாயில்ல, எனக்கு என்னமோ தோணுது நீங்கள் தான் இதை ஆரம்பித்து வைக்கணுன்னார். அதை எடுத்துக்கொண்டு ஒரு வெள்ளியிலே சின்னதாக ஒரு நாகத்தை வாங்கி கொண்டு போகும்போது, ஏற்கனவே குமார் குருஜி சொல்லியிருந்தார், நீ நேராக வந்து நாகேஸ்வரம் கோயிலுக்கு போகிற. நிறைய பேர் அந்த ராகு கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, குடுன்னு உள்ளே ஓடிடுவாங்க. அந்த வெளியில் இருக்கக்கூடிய படிக்கட்டை வணங்கி விட்டு உள்ளே சென்று விட்டு வா அப்படின்னார். ஏனென்றால் அங்கே சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு புதைத்து வைத்த ரகசிய யந்திரம் இருக்கிறது, அதன் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டும்னார். நம்ம நிறைய பேர் உச்சிஷ்ட கணபதியோட யந்திரம் இருக்கான். நிறைய பேர் கோயிலுக்கு போகும்போது கீழே என்னென்னு அந்த படிக்கட்டில் கும்பிட்றதே கிடையாது, அப்படியே கடன்னு போகிறது, ஹை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருது. அந்த ஆட்டிடியூட் தானே. அவர் சொன்ன மாதிரி பணமும் வந்தது. எடுத்துக்கொண்டு அந்த வெள்ளி நாகத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறேன். கரெக்டாக கோயிலுக்கு போயிட்டு அந்த படிக்கட்டை வணங்கிட்டு உள்ளே போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையிலே நடந்தவை எல்லாமே அதிசயம், அற்புதம்தான். எங்கேருந்து என் வாழ்க்கை துவங்கியது என்றால் பூஜ்ஜியத்தில் கூட துவங்கலை, மைனஸ்லேருந்து துவங்கியது. படிப்படியாக வெற்றி. சரி, இந்த குமார் குருஜி அப்படி என்னையா மந்திரத்தை கொடுத்தாருன்னா, ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி. ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி என்பவர் யார்? பராசர மகரிஷியின் மைந்தனான கிருஷ்ணத்வைபாயன வியாசரின் மைந்தனானவர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி. கிளிமுகத்துடன் இருப்பவர், கேட்டதை தருபவர். உண்மையை சொல்லணும்னா கேட்டதையெல்லாம் தருவார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதால் உங்களுக்கும் தந்து விடுவார். அவ்வளவு கருணை. ஐயா, இந்த சுகபிரம்ம மகரிஷி என்னால் போய் எங்கேயும் போய் வெளிப்பட முடியலையே அப்படின்னா கூகுள் பண்ணிங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம்னு வரும். இந்த பெருமாளுடைய கதைகள் இது எங்கெல்லாம் கேட்குறீங்களோ அங்கெல்லாம் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி வந்து உட்காந்துக்கு வரோம். கிருஷ்ணன் மேலே அவ்வளோ பக்தி. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு ஒரு 10 தடவை சொல்லி பாருங்களேன், உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு மிராக்கிள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓம் நமோ சுகதேவாய நமகன்னு சொல்லி பாருங்கள், சந்தோஷம் பெருக துவங்கிவிடும். அப்பேற்பட்ட கருணைனா இந்த கிளிமுகத்தோடு இருக்கக்கூடிய சுகபிரம்ம மகரிஷி. சரி, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா திருப்பியும் காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. 2014-15 அவர் தன்னுடைய உடலை விட்டு செல்வதற்கு முன்னால் என்கிட்ட ஒரு சகோதரி கேட்குறாங்க, அண்ணா வீட்டில் பயங்கர வருமானா. அப்போ தான் அந்த மழையெல்லாம் வந்து சென்னையெல்லாம் ரொம்ப முழுகின காலகட்டம். எனக்கு என்ன செய்கிறதுனே தெரிலண்ணா, ஒரு வேலை கூட கிடைக்கல அப்படின்னு. சரி, நான் அந்த அட்ரஸ் கொடுக்குறேன், நீ போய் பார்த்துட்டு வா. அப்போ சுகபிரம்ம இவர் குமார் குருஜி இருந்தார். உடனே என்ன சொன்னாரா,
வீட்டில் பேசினதெல்லாம் சொல்லிட்டு நீ எனக்கு காசு தர வேண்டாம், நான் தான் உனக்கு காசு தரணும், கஷ்டப்படாதேன்னு சொல்லி ஒரு ரூபா காயினோ இதே ஒன்று கொடுத்துட்டு 2 பழத்தை கொடுத்துட்டு இவ பரிகாரம்லாம் கேட்டுச்சான். நீ பரிகாரம்லாம் வேண்டாம், இனிமேல் நடக்கிறத பாருன்னு. மறுநாளிலிருந்து அவர்கள் வீட்டிலே பொருளாதாரம் பெருகி இன்னி வரைக்கும் அது சொல்லும், அண்ணா அவர் என்னென்னா அந்த மந்திரம் சொல்ல சொன்னார், அவள் தான் சொன்னார். வாழ்க்கையில் இன்றைக்கி நான் எதுக்காக யூஎஸ்க்கு வந்தேன், நீ எப்படி இங்கே போய் வீட்டை கட்டினேன்னா எனக்கு ஒன்றுமே புரியலன்னு. அவன் விசா கிடைக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற காலகட்டம், அது யூஎஸில் போய் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகி நல்ல வீடு வாசல்னு உட்காந்துட்டாங்க. சரி, இந்த சுகபிரம்ம மகரிஷின்றவர் யார் அப்படின்னு பார்த்தார். அன்னை பராசக்தியின் பேரொருளை பெற்றவர். சிவபெருமானின் வலது கண்ணாக காகபுஜண்டரும் இடது கண்ணாக பிருகு மகரிஷியும் இருக்கின்றார். நெற்றிக்கண்ணாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி என்ற பொறுமையே வடிவமானவர். லக்ஷ்மியின் அம்சம் பொருந்தியவர், வாரி தரக்கூடியவர், வள்ளல் என்றே சொல்லலாம். அதாவது ஜாதகத்தில் என்ன வழியுமே இல்லையே, எனக்கு யாராலும் ஒருத்தர் கை கொடுத்து காப்பாற்ற மாட்டானான்னு யோசிக்கிறவங்க, சேலத்தில் சுகவனேஸ்வரர் கோயிலிலும் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி உண்டு. இங்கே பெசன்ட் நகர் அந்த மத்திய கைலாஷ் இருக்கு இல்லையா, கூகுள் பண்ணிங்கன்னா வந்துடும் மத்திய கைலாஷ், அங்கும் சுகபிரம்ம மகரிஷி உண்டு. அந்த ஆலயம் வந்ததற்கு பிறகு அந்த பகுதி என்ன, அந்த சுகர் வந்ததுக்கப்புறம் பொருளாதாரம் பெருகிருச்சு. அப்போது சுகரோடைய ஒரு சின்ன புகைப்படம் அப்படி வந்துருச்சுன்னா எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியாது, எப்படி வருதுன்னு தெரியாது, அள்ளி கொடுப்பார் சார். அப்போ முக்தி மோட்சம் அதுக்கெல்லாம் நாம் தாங்க முயற்சி பண்ணணும். ஆனால் உங்கள் உலகியல் சார்ந்த தேவைகளுக்கு சுகபிரம்ம மகரிஷி பெரும் துணையாக இருப்பவர். அப்போ ஒரு பூஜை செய்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? சுகருக்கு துளசி பிடிக்கும், சுகருக்கு வேர்க்கடலை பிடிக்கும், சுகருக்கு கனிகள் பிடிக்கும், பழங்கள். திருவோண நட்சத்திரத்திலே அவதரித்தவர். திருவோண நட்சத்திரத்திலே தயிர் சாத அன்னதானம் செய்துவிட்டால் வாரி வழங்குவான் சுகர். அதாவது சுகரை பற்றி சொல்லும்போது எனக்கே பார்த்திங்களா அப்படி ஒரு ஜோஷ் வந்துடுது. காரணம் என்னென்னா அதில் பலனடைந்தவன், நீங்களும் பலன் அடைய வேண்டும் என்று நினைப்பவன். ஒன்றும் இல்லை, 1 லைன் மந்திரம், ஓம் நமோ சுகதேவாய நமக. எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் உங்களை வாழ்க்கையிலே ஒரு பிக் ஷாட்டாக மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் சுகர் மந்திரம் வந்துவிடும். இப்போ நான் சொல்கிறதுனால நீங்கள் கேட்கல, உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு, அதனால் சுகரோட பேரை கேட்குறீங்க. எனவே வாழ்க்கையிலே சுகங்களை அள்ளித்தருபவன், சங்கடங்களை நீக்குபவன், கருணையின் வடிவம் மார்க்கண்டேய மகரிஷிக்கு குருநாதன். மார்க்கண்டேயர் என்றும் 16ன்னு வரம் பெற்று திருக்கடவூரிலே அன்னை அமிர்தகடேஸ்வரிக்கும் அன்னை அபிராமியின் அருளும் பெற்று அருள் நலம் பொருள் நலம் அனைத்தும் நிரம்ப பெற்று அருள் நிறை பொருள் நிறை 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 என்று சொல்லக்கூடிய வகையிலே சுகரின் ஆசையினாலே சுகங்கள் பெற்று இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் அருளிவிட்டான். அதே போல குபேரன் ஒரு முறை கேட்கிறான், திருப்பதி பெருமாள் வந்திருக்கானே, என்கிட்ட இப்படி கையேந்திரானே, இவனை நம்பி நான் தரலாமா அப்படின்னு குபேரனுக்கு சந்தேகம். அந்த வைஸ்ரவணன் என்று சொல்லக்கூடியவனுக்கே சந்தேகம். சுகர் சொன்னார், அப்பா தப்பு பண்ணிடாத, வந்தவன் யாரு? ஏழுமலையான் கையிலே சங்கு இருக்கிறது, சக்கிரம் இருக்கிறது, ஸ்ரீவத்சம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகாலட்சுமி இருக்கிறாள். அவன் நினைச்சானா இது போல 7 14 புவனங்களையும் ஒரு நொடியில் உருவாக்கக்கூடியவன் வித்தகன், உணர்ந்து விடு அப்படி சொன்ன உடனே அவன் பணிந்து வணங்குகிறான். திருப்பதி பெருமாளின் அருளினாலே பொருளை பெற்று அதில் கொஞ்சம் அவனுக்கு கடன் கொடுத்தான். நிறைய பேருக்கு தெரியணும், குபேரன் ஸ்ரீவைகுண்டம் சென்று அங்கே பெருமாளை வணங்க வேண்டும், வணங்கினால் வாழ்க்கையில் உயர்வு வரும்னு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்தவன் சுகபிரம்ம மகரிஷி. நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு வாழ்க்கையில் தனத்தை தருவான், வளத்தை தருவான், சுகத்தை தருவான். சுகபிரம்ம மகரிஷி என்று அழைத்தால் உடனே வருவான். அதனால தான் திருச்சானூர்னு சொல்லக்கூடிய திருச்சுவனூரில் அப்போது பத்மாவதி தாயார் சுகரை வேண்டி வணங்குகின்றாள். அப்போது கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொன்னாலாம் பத்மாவதி, எனக்கே நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணவர் இந்த ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி, எனக்கு தந்தையாக இருக்கக்கூடியவர், கருணை வடிவம்னாலாம். அப்போது அந்த ஜெகன்மாதாவே தனக்கு தந்தையானவர் சுகபிரம்ம மகரிஷின்னு போற்றியிருக்காருன்னா என்ன லெவலில் இருக்கார் அவர்?
இனி உங்கள் வாழ்க்கையில் நன்மை பெருகப் போகிறது. இங்கே ஏரி காத்த ராமர் இருக்கிறார் இல்லையா மதுராந்தகத்தில், அங்கே தினமும் அரூபமாக வந்து நாராயணனது நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்கள் இல்லத்தில் இருக்கிறார், உள்ளத்தில் இருக்கிறார். இனி தனம் பெருகப் போகிறது, வளம் பெருகப் போகிறது. சுகர்தன் நாமத்தால் சுகிருதமாய் வாழ்வீர், ஆசிகள் வழங்குவார் சிவசிவா.